ஹலோ பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் இந்த வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதன் மூலம் தேவநாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் இந்த வார்த்தை, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. எப்படி? நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகவே போகாது. நீதிமொழிகள் புஸ்தகம் 23வது அதிகாரம் 18வது வசனம். அன்பு தேவர்களே, சில பிரச்சனைகள், சில அநியாயங்கள், சில தாமதங்கள், சில குறைபாடுகள், இப்படி நம்மை வருத்தும் காரியங்கள் எந்த முடிவுக்கும் வராமல் நீண்ட நாட்கள் நீண்டு கொண்டே செல்லுவதும் நம் மனதை விரக்தி அடைய செய்கிறது. கர்த்தர் அற்புதம் செய்வார். கர்த்தர் அற்புதம் செய்வார் என்று நம்பி காலம் கடந்து கொண்டிருக்கின்றது. ஏன் ஆண்டவரே என்று அங்கலாய்ப்பதும், போதும் ஆண்டவரே என்று உடைந்து போவதும் அடிக்கடி நிகழும் தொடர் கதையாகி போகின்றது. தேவர்களே, இந்த சூழ்நிலையில் நீங்க இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு தான் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகவே போகாது. தேவர்களே, உங்கள் பிரச்சனைக்கு நிச்சயம் ஒரு முடிவு உண்டு. அது சீக்கிரத்தில் நடக்கும். கண்டிப்பா 100க்கு 100 நடக்கும். நீங்கள் தேவனை நம்பியது ஒருபோதும் வீணாகாது. ஆனால் அதுவரை எப்படி நாம் நம் நம்பிக்கையில் நிலைத்து நிற்பது என்று பார்ப்போமாங்க. ஒன்று, அடுத்த மனுஷியையும் பார்க்காதீங்க. யாரு? மற்ற மனுஷன், உங்களை தாண்டி மற்ற மனிதர்களையும் மனுஷிகளையும் ஒருபோதும் பார்க்காதீங்க. உங்க மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதீங்க. எதிரிகளும் அதிகாரிகளும், எதிரிகளும் அநியாயக்காரர்களும் நன்றா இருக்கிறாங்களே, அவங்கெல்லாம் நன்றா இருக்காங்களே, நான் ஒரு தப்பும் பண்ணல, எல்லா மனுஷனும் மோசமான மனுஷன், அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறான்னு சொல்லுவீங்களா? மனுஷன் சொல்லுவாங்கல்ல, அதே போல அவங்க எல்லாம் நல்லா இருப்பது போல தெரிகின்றது அல்லவா தேவ பிள்ளைகள்? அவர்கள் மேல் உங்க கண்ணை வைக்கவே வைக்காதீங்க. அதை கண்டு சோர்ந்து போகாதீங்க. அவங்க அப்படி இருக்காங்க, இப்படி இருப்பாங்களே, அவங்களுக்கும் என் வயசு தானச்சு அப்படின்னு நினைக்காங்க. அதை நினைச்சு சோர்ந்து போகவே போகாதீங்க. அவருடைய வழி அழிவுக்கு நேராக கடந்து செல்கிறது. பிள்ளை, வேதம் சொல்லுகிறது, பொல்லாதவர்களை குறித்து எரிச்சலை அடையாது. பொல்லாதவரை குறித்து எரிச்சலை அடையாது. நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும் பூண்டை போல் வாடி போவார்கள் என்று. இரண்டாவது, கர்த்தராகிய ஆண்டவரை மட்டும் பாருங்க. மனுஷனை பார்க்காங்க, கர்த்தராகிய ஆண்டவர் மட்டும் பாருங்க. நீ நாடோறும் கர்த்தரை பற்றி பயத்தோடு இரு. கர்த்தரே உங்களுக்கு முன் வைத்து நோக்கி கொண்டு இருங்க தேவப்பிள்ளையே. அவருக்குள் மன மகிழ்ச்சியாக இருங்க. அல்லேலூயா. சூழ்நிலைமைகளை பார்க்காமல், ஐயோ அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லி சூழ்நிலைமைகளை பார்க்காமல் தேவனே, நம்ம படைத்த தேவனே பார்க்க கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்க மேல் வைத்திருக்கும் அளவில்லாத அன்பின் சந்தோஷம், அல்லேலூயா, அளவில்லாத அன்பின் சந்தோஷம் எப்படும் உங்கள்ட்ட இருக்கிறது என் பிள்ளைங்களே. அவர் உங்களுக்காக செய்த அதிசயமான காரியங்களை எண்ணி அவருக்கு நன்றி சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இரு. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு, யாருக்கு? உங்களுக்கு அருள் செய்வார். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, உங்களுக்கான நேரம் வரும். மூன்றாவது, உங்களுக்கான நேரம் வரும் வரை காத்திருங்க. நிச்சயமாகவே முடிவு உண்டு. கர்த்தர் உங்களுக்காய் குறித்திருக்கும் நேரம் சீக்கிரத்தில் வருகிறது. அல்லேலூயா. அந்த நேரத்தில் எவ்வளவு பெரிய மோசமான சூழ்நிலைகளா இருந்தாலும் அந்த சூழ்நிலையை இயேசு செய்யறாரு, தலைகீழாக மாற்றுகிறார். தலைகீழாக அது மாறும். ஆச்சரியமாய் அடுத்த காரியங்கள் உங்களுக்கு சார்பாக அடுத்த காரியங்கள் நடக்கும். அப்பொழுது ஒருவரும் உங்கள் உயர்வை தடுக்க முடியாது. அதுவரை பதற்றப்படாதீங்க. இந்த டென்ஷன் ஆகாதீங்க, பதற்றப்படாதீங்க, அவசரப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கையை கர்த்தராகிய ஆண்டவருக்கு கையில ஒப்பு கொடுத்து விட்டு ரிலாக்ஸா இருங்க. ரிலாக்ஸா இருங்க. உங்க வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இருங்க தேவர்களே. அவரே உங்க எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுவார். நிச்சயமாகவே உங்க எல்லா காரியத்திற்கும் ஒரு முடிவு உண்டு. உங்க நம்பிக்கை ஒருபோது 100க்கு 100 ஒருபோதும் வீண் போகவே போகாது. இனி வீண் போகாமல் நம்மளை காத்து கொள்ளும் தேவனத்தை ஜெபிப்போமா? ஜெபம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று எங்களுக்கு வாக்கு தந்த அன்பு தகப்பனே, பரிசுத்த ஆவியானவரே, நன்றியோடு துதிக்கிறோம். இயேசுப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே, ஒரு முடிவு இல்லையே இந்த காரியத்துல இருந்து எந்தெந்த சூழ்நிலையெல்லாம் மாட்டி ஜனங்கள், இந்த செய்தி கேட்டுக்கிற தேவ பிள்ளைகள் ஆண்டவரே மாட்டிக்கொண்டே இருக்கிறாங்களோ
அத்தனை காரியத்திலும் நல்ல ஒரு முடிவு கொடுங்கப்பா. வியாதியோடு இருந்தாலும், கடன் நெருக்கடியோடு இருந்தாலும், ஆண்டவரே பஞ்சத்தில் மாட்டி இருந்தாலும், அடுத்த சூழ்நிலைகள் தெரியாமல் ஆண்டவரை முழித்து கொண்டிருந்தாலும், அங்க இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைங்களும் வாழ்க்கையிலும் எல்லா சூழ்நிலைகளும் மாற்றி ஆண்டவரே இறக்கம் பாராட்டி அவங்களை அதிசயமாக நடத்தி அவங்களை இத்தனை ஆண்டுகள் ஆண்டவரே இந்த நெருக்கடியில் வந்து ஒரு இடத்திலேயே இல்லைன்னு சொல்லி கண்ணீரோடு இருக்கிற இந்த தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஒரு முடிவு கொடுப்பீராக. இந்த பிரச்சனைகள்ல ஒரு முற்றுப்புள்ளி வைத்து ஒரு விடுதலை கொடுத்து ஆசீர்வதித்து ஆண்டவரே இந்த பிள்ளைகளின் ஜனங்களின் குடும்பங்கள் சந்ததியின் தலைமுறையும் உயர்த்துவீராக என்று மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.